வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ரூமோட பால்கனி இங்கே வந்து இந்த ஏர்லி மார்னிங் 7 o'clock கிளம்பணும். இப்போ பியூட்டிஃபுல் ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது மணாலியில். இந்த பனி படர்ந்த மலையை காலங்காத்தால் பார்க்குறது எப்படி இருக்குது பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக பனி இருக்கக்கூடிய இந்த மலை, இந்த சிட்டி வியூ, இதெல்லாம் அதிகாலை பொழுதில் பார்க்குறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கங்கே அப்படியே பனி கொட்டி இருக்கிறது பாருங்க, ஃபுல்லாகவே பனி. ஸ்னோவோட இந்த ஏரியாவை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டில் பார்த்தோம், இப்போ பகல்லையும் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் வியூ வந்து பார்க்குறோம். சூப்பராக இருக்குல்ல. இப்போ மணி 7 ஆகுது. 7 மணிக்கு வியூ பாருங்கள். இன்னும் கூட பளிச்சுன்னு தெரியுதில்ல, அப்படியே கொட்டி கிடக்கு பனி. ஸோ நாங்கள் இன்றைக்கி கேம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் அண்டு நிறைய ஃபோட்டோஷூட், அதுக்கப்புறம் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இங்கே பிளான் பண்ணலாமோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் இப்போ 7:15 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, போகிற வழியில் டைம் ஆகிடக்கூடாது. இந்த குஃப்ரி போனப்போ எங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால் இந்த தடவை இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வந்து ட்ரெஸ் எல்லாம், காஸ்டியூம் வந்து நம்ம போட்டுட்டு வந்தது இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்னோ இருக்கிற இடத்துல கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனோட நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். பூட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கணும், க்ளவுஸு எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிவிட்டு அப்போ தான் ஸ்னோவில் நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். க்ளவுஸ் ஏக் பேர் சாயே. க்ளவுஸ் வந்து என்னோடது கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ நான் க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அண்ட் இங்கே என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி, எங்களுக்கு சேஃபாக இருக்கிற ஆக்டிவிட்டின்னு சூஸ் பண்ணிட்டோம். பஞ்சி ஜம்பிங்கு, அந்த ரைடு, மோட்டர் பைக் ரைடு அப்படின்னு சில விஷயங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு வந்து மொத்தமாக 12,000 பே பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக, ஐ மீன் ரெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த மாதிரி 12,000 இதுக்கு பே பண்ணியிருக்கு. ஃபோட்டோ என்னென்ன அப்படின்னா, ஸ்கீயிங் பண்ணுறது விக்னேஷும் பாப்பாவும், அடுத்தது பஞ்சி ஜம்பிங்கும் விக்னேஷும் பாப்பாவும் 90 ஃபீட்டுக்கு ஹைட்டில் குதிக்கணும். அடுத்தது இந்த ஜிப்லைனில் நான் எல்லாருமே 4 பேரும், மோட்டர் பைக் ரைடும் எல்லாரும் இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கு. 12,000 இருக்குது. அப்புறம் 100 rupees இந்த மாதிரி க்ளவுஸ்க்கு. இன்றைக்கி வந்து இந்த பனிப்பொழிவு இருக்கும் 12-1 மணிக்கு அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதனால் இப்போ காலையில் சீக்கிரமாக ஒரு 10-11 மணிக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ 2-3 நாள் முன்னாடி பயங்கரமான பனிப்பொழிவு நடந்திருக்கு மணாலியில். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சிட முடியுமோ அது நல்லதுன்னு சொல்லி தான் இப்போ அந்த 8 மணிக்கு எல்லாமே நாங்கள் போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, பட் இந்த ஆக்டிவிட்டீஸை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். பஞ்சி ஜம்பிங்காக பாப்பாவும் விக்னேஷும் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. இந்த இடம் வந்து ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணி இந்த மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஹைட்டு வந்து அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு திரும்ப வரும். 90 feet ஹைட்டு. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் சாப்பிடல. ஸோ அவர் இப்படி இருக்கார். விக்னேஷ் முதல்ல போகிறான்.
அளவுக்கு டைட் பண்ணியிருக்காங்க. என்னடா இப்போ பாப்பா போகணும். வருது ஐயோ பாப்பா ஓகேவா? You made it. சூப்பர் பாப்பா, சூப்பர் சூப்பர். பயங்கரமா இருந்ததுல பனிப்பொழிவு நடக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நல்ல பனி பொழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க பனிப்பொழிவு. சூப்பராக கொட்டுது இல்லை பனி. இந்த பனிப்பொழிவு அதில் நல்ல பசியும் எடுத்துருச்சு. பிஸ்கெட்டாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு பனி கொட்டுது பாருங்க, உங்களுக்கே தெரியும். இன்னும் நல்ல இடத்துல காட்டணும்னு பார்க்குறேன், சரியாக போக முடியல. மணாலியில் இந்த ஸ்னோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப வயசாகிடுச்சின்னா நம்ம இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நான் ஜிப்லைன் வந்து எப்போதுமே ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய இடங்களில். இங்கேயும் போனேன், ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு, அந்த 2 மலைக்கு நடுவில் அப்படி போகிற மாதிரி. இதில் எனக்கு சவாலாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 50-70 படிக்கட்டுகள் ஏறணும். அதாவது ஒரு பக்கம் போயிட்டு அங்கேருந்து படிக்கட்டுகள் ஏறி இன்னும் ஹைட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு மூச்சு வாங்கினது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. அந்த கோப்ரோ கேமராவில் நம்மளே செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப அட்வென்ச்சரஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கேமரா ரெண்டலுக்கு எடுக்கும்போது 500 ஒரு பேருக்கு. முதல்ல ஒரு கேமராவுக்கு 500, ஒரு கேமராவுக்கு 500, 2 கேமரா எடுத்தோம். ஏன்னா நானும் பாப்பாவும் முதல்ல போனோம். அவள் பிடிச்சிட்டு இருந்தா, நான் வந்து திரும்பி ரிவர்ஸில் இருந்ததுனால நான் ரெஜிஸ்டரே ஆகலை. திரும்ப வரும்போது 2 பேரும் கையை ஹோல்டு பண்ணிவிட்டு, எங்களுக்கு ப்ராப்பராக அது கைட் பண்ணலை. திரும்ப வரும்போது நான் விக்னேஷோட வந்தேன். 2 பேரும் கையை ஹோல்டு பண்ணிட்டு வந்ததுனால விக்னேஷ் ஹேண்டில் பண்ணது நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து ஃபென்டாஸ்டிக்காக எடுத்திருக்கா. திரும்ப சிங்கிளாக வந்தா. அவங்க அப்பாவுக்கும் பணம் பே பண்ணோம். ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு. இந்த நின்றுக்கிட்டே போகணுமா விழுந்துருவோமான்ட்டு ஒரு அது ஜிப்லைன் போகிறவங்களுக்கு இருக்கிற பயம்தான். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது ஃபீல் ஆகும், நமக்கே புரியப்பட்டுரும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே நடந்த விஷயங்கள்.
ஜிப்லைன் போகிறது நிறைய முறை போயிருக்கேன், எனக்கு பழக்கம்தான். ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு அட்வென்ச்சரஸ் ஒரு ரைடுன்னா இந்த ஜிப்லைன் சொல்லலாம். மற்றபடி ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அப்படி இருந்து இதில் ஜிப்லைனில் போகும்போது நானும் பாப்பாவும் ஆப்போசிட் 90 டிகிரியில் போயிட்டோம். அதனால் இப்போது அந்த கேமராவில் நான் ரெஜிஸ்டரே ஆகலை, நான் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் எப்படியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மூவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது பாதியில் வெயிட்டில் நின்றுடுச்சு பாருங்க. அந்தரத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை, யார் வந்து காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமாகிடுச்சு. பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. இந்த வர்றாரு பாருங்க ஒருத்தர், அவர் தி அதர் எண்டில் இருக்கிறவர். அவர் வந்து அங்கே ரிசீவிங் எண்ட்லேருந்து அங்கே ஒரு டவர்லேருந்து இறங்கி வந்து இது மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என் காலை பிடிச்சி இழுத்து தரன்னு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்குறாரு. அவர் என் ஒத்த காலை வந்து அவர் பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த புஷ்ஷில் தான் இப்போது நான் பாப்பாவை பிடிச்சி இழுக்க அப்படி அது மூவ் ஆகுது. இழுத்துட்டு போகிறது அவருக்கு எவ்வளோ சவாலாக இருந்திருக்கும். பாவம், எனக்கே கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஷூ கையோடு வந்துட போகுது அந்த பூட்டு அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் அதில் ஒரே காமெடியாக இருந்தது. ஆனால் இப்போ நான் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேனே தவிர நடக்கிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயமாக இருந்தது இது எப்படி அப்படின்ற மாதிரி. அப்புறம் இங்கே வந்து ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. இப்போ இவ்வளோ ஹைட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு போய் தான் நம்ம திரும்ப ரிட்டர்ன் ஆகணும், கிளம்புன இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகணும். அந்த பாதை எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ மோசமாக இருந்ததுங்க. என்னாச்சு? பனிப்பொழிவு இருந்துகிட்ருக்கு, நிறைய க்ரௌடு, பயங்கரமான க்ரௌடு. பாருங்க, யாக்லேயும் ரைடு போகிறாங்க, பூனியில் ரைடு போகிறாங்க. கூட்டம். பாப்பா குமுதா ஹாப்பியானாச்சின்ற மாதிரி இந்த பஞ்சி ஜம்பிங் எப்படி இருந்ததுடா? சூப்பராக இருந்துச்சு. பஞ்சி ஜம்பிங் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அந்த கூலிங்கோட அப்படி பறக்கும் போது அப்படி இருந்ததா? அப்புறம் இது ஜிப்லைன் இன்னும் வரல. அது வீடியோ நீங்கள் அடுத்த ஷாட்டில் பார்ப்பீங்க. என் வீடியோ செம்மையாக இருந்திருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு என்ன ஆல்ரெடி நீங்கள் ரசிப்பீங்க, ஃபேன்ஸ் இருக்கீங்க தெரியும். பட் இந்த வீடியோவில் இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாகவீங்க. எனக்கு நீங்கள் லவ் கொடுத்துட்டே இருங்க. ஓகேடா ஓகேடா. இதை பாருங்க, போனி. அப்பா அப்பா, சென்னை இப்போ வந்து இப்படி திருப்படா கிச்சுக்கிட்டு அடிக்க.
இப்போ கையில் க்ளவுஸ் எல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்குங்க. எனக்கே புரியல, எனக்கு குளிரில் இந்த ப்ரொடெக்ஷன் வந்தோடனே கை வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி ரொம்ப குளிராக இருந்தது. ஆனால் இப்போ வந்து மரத்தெல்லாம் போகலை. நான் கையால் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், ஒன்றுமே ஆகலை. அது என்னன்னே தெரில எனக்கு. இந்த ஸ்னோஃபால் ஆரம்பித்தோடனே உங்களுக்கு அந்த குளிர் வந்து குறைஞ்சிருச்சு. இதுதான் இது. ஆனால் ஸ்னோஃபால் இந்த லெவலுக்கு அப்படியே பொறி மாதிரி பஞ்சு நுர மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே. தப தபான்னு வந்துச்சுன்னா மனுஷன் செத்தான், அவ்வளோ மோசமாயிடும். எப்படி இருக்கு பாருங்க, டெரரா பயங்கரங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. எவ்வளோ டிராஃபிக்கு, பார்க்கிங். 7 மணிக்கு நாங்கள் வரலன்னா கஷ்டம். 7 மணிக்கு 7:15 கிளம்பணும். 8:45 9 மணிக்கு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இந்த ஜீப் ரைடு மாதிரி மோட்டர் பைக் ரைடு மாதிரி போகணும். இந்த மாதிரி ஒரு மோட்டர் பைக்கில் தான் இப்போ நாங்கள் போகிறோம். அப்பா எனக்கு இருக்கிறது ஒரே ரொம்ப பாத்திரி. மோட்டர் பைக் ரைடு சொல்லு. வணக்கம்டா மாப்பிள்ள, மணாலிலேருந்து. என்ன ரவுடித்தனம் பண்ணுது பாருங்க. செம்மையா இருக்கு மக்களே, ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வருத்தப்படுவீங்க, நான் சொல்கிறேன், வருத்தப்படுவீங்க. மிஸ் பண்ணிட்டவே. என் வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தோணும். அப்படி நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஓகே, மணி கடன் வாங்கி போயிருங்க, பரவாயில்ல. மணி அப்புறம் நம்ம பே பண்ணிக்கலாம். வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்புறமா நம்ம கட்டிக்கலாம். என்ஜாய் பண்ணணும். அது என்ன மாதிரி குட்டி யங்ஸ்டர்லாம் இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் அம்மா உன்னோட மேட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுறீங்களா? ஆமாம், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லி அம்மா இருக்கு. உங்களுக்கும் ஃப்ரெண்ட்லி அம்மா இருந்தால் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. என் அம்மாவை தரமாட்டேன். ஓ, அம்மாவை தரமாட்டியடி? யாருக்குவா? அம்மா அம்மான்னு நிறைய பேர் கூப்பிட்றாங்க. இல்லை, அதெல்லாம் எனக்கு மட்டும்தான். சும்மா ஃபேக் பாசம், ஒன்லி ரியல். நான் தான். ஓகே பாப்பா, திரும்ப மக்களே என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. चलो धीरे धीरे दबा के हल्का से. पापा राइट पटरा. ஒரு ஸ்னோ ஸ்பாட் மாதிரி ஒன்று வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்குன்ட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது. அதில் அதை சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 360 டிகிரி போடுறேன். அதுக்குள்ளே போய் தான் நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். கல்லில் வை அந்த இங்கே அவ்வளோதான், அவ்வளோதான், ஒரு கால் தான். அந்த 3 2 1. ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பாப்பா வந்து ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறா. பாப்பாவோட பேர் பாப்பான்னு நான் சொல்லிகிட்ருக்கேன், அஷ்ரிதா. ஸோ அவளோட ஆசைக்காக தான் போகிறதுனால அவளோட என்ஜாய்மெண்ட்டு, அவள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, வீடியோஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே ப்ரையாரிட்டியாக இருந்தது. அப்படியே பண்ணுறி ஓகே. அவ்வளோ பெரிய ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சம்மணம் போட்டு உட்கார்றதே சேலஞ்சாக இருந்தது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறது தான். ஸோ
நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பனியை பார்த்த உடனேயே சிவலிங்கம், பனி சிவலிங்கம்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அங்கேயே அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் அந்த மாதிரி சில ஜபங்கள் பண்ணிகிட்டே நான் வந்து சிவலிங்கம் பிடிச்சி வச்சேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பக்தி மட்டும்தானே, வேறு என்ன தெரியும். எப்போ பாரு அவளுக்கே ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு நான் என்ன ஃபோட்டோகிராஃபராவா வந்திருக்கேன், எனக்கு எந்த என்ஜாய்மெண்ட்டுமே இல்லையா, என்ன யாராவது ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, நான் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது விக்னேஷோட ஆதங்கம். ரொம்ப நியாயமான ஆதங்கம் தானே. பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களோட சந்தோஷம் நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கும்போது தானே இவங்கள்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்லி பொதுவாக நம்ம அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து செல்லம் கொடுத்துட்றோம். ஆண் குழந்தைகளுக்கு செல்லம் இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஏக்கம், அவங்களுக்குள்ளேயும் ரொம்ப ஆதங்கம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி அவனை வச்சு அவன் ரொம்ப சூப்பராக எடுப்பான், எனக்கு அந்தளவுக்கு எடுக்க தெரியல. இருந்தாலும் அவனோட ஆசைக்காக சில விஷயங்கள் அவன் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நான் பண்ணேன். அதில் அவனும் கொஞ்சம் லைட்டாக ஹாப்பி ஆனான், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு இடையில் பனிப்பொழிவு ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் போகணும்னு சேஸ் பண்ணி நாங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே ரிட்டர்ன் ஆகிறோம். எப்படி போகுது பாருங்க, யாருக்கு திடீர்னு பின்னால் வந்தது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடாம தான் வந்தோம். ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. யாருக்கு தாங்க பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பயங்கர மோட்டாவாக இருக்குது. சும்மா அப்படி நடத்தி அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே ஓடுது வேற. அம்மாவுக்கு விழுந்த மாதிரி சொன்னாடி. ஸ்கீயிங் ஆக்டிவிட்டி இந்த இடத்துல ரொம்ப வேஸ்ட்டுங்க. அந்த பனி வந்து உருக்கி அப்படியே கொஞ்சம் வழுக்குது, ஸ்லிப்பரியாக இருக்கா, அதில் பண்ண வைக்கிறாங்க. காஷ்மீரில் பண்ணுறது வேறு மாதிரி இருந்தது. அங்கே ஃபுல்லாக பனியிலேயே பண்ணுவாங்க. இந்த ஜெயண்ட் ஸ்விங்கு அது வந்து வேறு லெவலாக இருக்கும் போல இருக்குது. அது மாதிரி ஸ்கீயிங் பண்ணுறேன்ட்டு ட்ரை பண்ணுறது எல்லாம் அவ்வளோ தூரம் நல்லா இல்லை. 2-3 மினிட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா புஷ் பண்ணுறாரு. அதில் ஸ்மூத்தாக வர்ற மாதிரி வருதே தவிர எண்டில் வந்து நிற்கும்போது பிரேக் போட்டு நிற்கிற மாதிரி நிற்க முடியாமல் டக்குன்னு ஸ்லிப் ஆகி கால் முன்ன பின்ன போய் வழுக்கி விழுற மாதிரி இருந்தது. லேடிஸ் நிறைய பேர் தடுமாறி விழுந்ததை நான் பார்த்தேன். கொஞ்சம் எம்ப்ராசிங்காக அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பனிப்பொழிவு இப்போ ஜாஸ்தியாகிடுச்சு. எவ்வளோ ஸ்னோஃபால் பாருங்க. பயங்கரமான ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்னோஃபால் எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு பாருங்க ஸ்னோஃபால். அவரங்க பயங்கரமான ஸ்னோஃபால். ஸ்னோஃபால்லாம் நம்ம மூவிஸில் பார்த்துருக்கோம், வீடியோஸில் பார்த்துருக்கோம்.
அதெல்லாம் நேராக பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பயம் வந்தது. ஏன்னா எங்களுடைய டிரைவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தது, ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி நீங்கள் காருக்கு வந்துடணும், கார் பார்க்கிங் வந்துடணும்னு சொல்லி அவர் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். காருக்குள்ளே ஏறிட்டு தான் இப்போ நான் வீடியோஸ் எடுத்துட்ருக்கேன். எப்படி இந்த பனிப்பொழிவுன்னு திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு ஃபுல்லாக எல்லா இடமும் மூடி இருக்குது. ஒரு 4 ஹவர்ஸாக நாங்கள் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கோம். கார் மூவே ஆகலை. முன்னாடி அத்தனை 100கணக்கான கார் இருக்குது, பின்னாடி 100கணக்கான கார் இருக்குது. அப்படியே 4 ஹவர்ஸாக இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பனிப்பொழிவு ஜஸ்ட்டு நான் ஒரு சைடு விண்டோலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். விண்டோவை லைட்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் நான். இப்படி இருக்குது எல்லா மரங்களும் எப்படி இருக்கு பாருங்க. மணாலி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா தான் போணுச்சு. சூப்பராக பசங்க என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. பொதுவாக இந்த இடத்துக்கெலாம் வரும்போது டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கிறது காமனாக இருந்தது. இப்போல்லாம் வெதர் ஃபோர்காஸ்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறதுனால ஸ்னோஃபால் வந்து 11:30 12 o'clock மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியே 12:30க்கெலாம் 12 o'clockலாமே லைட்டான ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆனது. நாங்கள் வந்து ஒரு 12,000 பேக்கேஜ் நாங்கள் கேம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார 2 மணி ஆகிடுச்சு. 2 மணிங்கிறதே நாங்கள் ஆல்மோஸ்ட் 7:15 7:30க்கு நாங்கள் இன்றைக்கி மார்னிங் கிளம்புனது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் 2 o'clockலாம் வைண்டப் பண்ணி காரில் ஏறியாச்சு. காரில் ஏறி ஒரு 10-15 நிமிஷம் தான், அது கூட மூவ் ஆகலை. ஒரு இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் கார் நின்னது தான். கிட்டத்தட்ட 2 மணி அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ மணி 8 ஆகுது. இத்தனை 6 மணி நேரமாக காரில் தான் உட்காந்துருக்கோம். இங்கே வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. காஃபி குடிக்கணுன்னாலோ ஏதோ ஸ்நாக்ஸ். நாங்கள் காலங்காத்தால் ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கேம்ஸுக்கெல்லாம் ரொம்ப க்ரௌட் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கிறதுனால க்ரௌடில் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எங்கள் டிரைவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணார் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லி. அதனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்தாச்சு. இப்போது இங்கே எவ்வளோ நேரம் ஆகும், கார்லாம் ஸ்கிட் ஆகிடுது, ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் கம்பல்சரியாக இங்கே விடிய இருக்கணுமா, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இப்போ ராத்திரி 8 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு ரோடு கிளியர் ஆக போகுதுன்னு தெரில. கண்டினியூஸ் ஸ்னோஃபால் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய காரெல்லாம் மூடி இருக்குது. அதெல்லாம் பார்க்க ரொம்ப டெரிபிளாக இருக்குது. பாத்ரூம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போய் பப்ளிக்கில் அப்படி தான் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழலும் இருந்தது. வேறு வழி இல்லாமல் அப்படி போயிட்டு வந்தோம். அதுதான் கிட்டத்தட்ட 2:15 மணி மதியம் நாங்கள் காரில் ஏறினது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு விக்னேஷ் போனப்போ ஒரு 9:30 மணி 10 மணி இருக்கும். நைட் டைம் ஃபுல்லாக அந்த கார் வந்து அப்படியே மூவ் ஆகாமல் ஜாம் ஆகி டிராஃபிக் ஜாம் அப்படின்னா காரை எடுக்க அலோவ் பண்ணலை. எங்களுக்கு முன்னாடி ஒரு 1000கணக்கான கார் வந்து நின்றுட்டு இருந்தது. அதனால் அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நம்ம போக முடியுன்ற ஒரு நிலை. ஸோ இங்கே வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல. ஆனால் ஒவ்வொரு கார் மேலேயும் அவ்வளோ பனி கொட்டி அப்படியே மூடிட்டுருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த பனிப்பொழிவு விடிய தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஸோ விக்னேஷ் வந்து வெளியில் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்தான். அவன் வர்ற வரைக்கும் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருந்தேன். லேடிஸ் சுத்தமாக வெளியிலேயே இறங்க முடியாது. எங்கே போய் பாத்ரூம் போகிறது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே வந்து அங்கே ப்ராப்பராக இல்லை. அதுவும் நாங்கள் பாதையில் இருக்கிறதுனால சுத்தமாக எங்களுக்கு என்ன செய்கிறது எது செய்கிறதுனே தெரியல. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இறங்கி போய் ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் நின்னா கூட நம்ம மேலே அவ்வளோ பனி கொட்டி நம்மளை முழுமையாக மூடிடும். அந்த மாதிரி ஒரு நிலை. ஹஸ்பண்ட் எப்போதும் அப்ராட்லேயே பல வருஷமாக 30 வருஷத்துக்கு மேலே அப்ராடில் இருக்கிறதுனால அங்கே ஹைஜீனிக்காக க்ளீனாக பாத்ரூம்ஸ் எல்லாம் போய் பழக்கப்பட்டதுனால இங்கே வெளியில் வந்தால் பாத்ரூம் போகவே மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பிடிவாதம் பிடிச்சு கிட்டத்தட்ட அதில் கோபப்பட்டு நானும் அவரை திட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா நீர்க்கடுப்பு மாதிரி ஏதாவது வந்துட போகுதுன்னு ஒரு கவலை இருந்தது.
ரொம்ப நேர போராட்டத்துக்கு அப்புறம் அவரும் இதுக்கு மேலே நம்ம வந்து காருக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியாது, வெளியில் போய் பாத்ரூமாவது போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அவர் சமாளித்து போயிட்டு வந்துட்டார். நான் போகணுன்ட்டு எத்தனைக்கும் போது என்னோடய நிலைமை என்னென்னா ஜெம் சூட்டு மாதிரி போட்டிருந்ததுனால விக்னேஷ் வந்து என்னை கூட்டிகிட்டு போனான். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போயிட்டு அந்த பூட்டெல்லாம் கழட்டிட்டு ஜாக்கெட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பாத்ரூம் போகிறதுக்குள்ளார அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் போய் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய சவால்கள்லாம் கண்டிப்பாக தெரியணும். எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா வயசானவங்க எப்படி இருந்திருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப கூட்டம் க்ரௌடு அதிகமாக இருந்தது. குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது கிறிஸ்மஸ் ஹாலிடேங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. मैं टैक्सी ड्राइवर बोल रहा हूँ, रमेश कुमार बोल रहा हूँ. मेरे क्लाइंट थोड़े परेशान हो रहे हैं बेचारे. मैंने बोला उनको हेल्पलाइन में फ़ोन करो. ठीक है, हमारी काफ़ी गाड़ियाँ फंसी हैं, तो कोई है सर कुछ स्नो कटर वगैरह आ रहा है कि नहीं? अभी तो क्योंकि आगे जो गाड़ियाँ निकाल रही थी ना उस टाइम वो स्लिपरी की वजह से एक दूसरे से टकरा चुकी है ना. जी जी. तो उस वजह से काफ़ी टाइम लगेगा और दोनों तरफ से जाम की वजह से तो बहुत रेयर हो रहा है. निकालने की कोशिश कर रहे हैं पर टाइम लगेगा सर. 8 घंटे हो गए मैं फंसे हुए. एक ही जगह में कम से 12 बजे से फंसे हैं, वही पता है सर. हाँ जी. और क्या अभी क्या नाम बताया आपने? रमेश कुमार सर. रमेश कुमार. कहाँ से हो आप? मैं धर्मशाला मैक्लोडगंज से टैक्सी ड्राइवर हूँ सर. कितने % है टोटल आप लोग? 4 लोग. मैं 4+1 है. 4+1 मतलब 5-6 आप टोटल ना? जी जी, सवारी के साथ. कोई नहीं, हम डाल कर ना क्योंकि जो भी है तो टूरिस्ट को बोलना कि अंदर गाड़ी में रहे, थोड़ा सा पैनिक ना हो. बाकी सिचुएशन हम कर रहे हैं कंट्रोल. बाकी ट्रैफिक बहुत ज़्यादा है, कम से कम 600 से ऊपर गाड़ियाँ हैं. मैं बता चुका हूँ सर इनको, कम से कम 500 गाड़ी बताई मैंने उनको ना. हाँ, क्योंकि टाइम तो लगेगा सर, आपको पता ही है. कितने बजे तक हो सकता है सर, क्योंकि पैनिक हो रहे हैं ना इसलिए मैं. नहीं, अभी टाइम लगेगा सर. मैं वो एग्जैक्ट टाइम का नहीं बता सकता कितना टाइम लगेगा. टाइम जरूर लगेगा पर निकालने का है सही. निकालने के लिए हमारे यहाँ से पूरा फोर्स चली हुई है ऊपर की तरफ ना. तो मतलब कोशिश है कि हम मतलब 2-3 घंटे का मतलब कुछ पहुँच सकते हैं. मतलब 12-1 बज जाएगा सर ना. हाँ जी, इतना तो कर जाएगा. इससे पहले कोशिश है करने की. अब आप 500-600 गाड़ियाँ निकालने में कितना टाइम लगेगा? जी जी सर. कहाँ ट्रैफिक कहाँ तक है सर फिलहाल? अभी मनाली तक की है पूरा. मनाली तक की है. बर्फ तो सर ऊपर तक की ना, बांग तक की है ना बर्फ. नेहरू पुल से पीछे की तरफ चली हुई है, अभी हल्की लगी हुई है वहाँ पे ना. जी सर. बाकी उससे पहले तो नहीं है. जी सर, थैंक यू. ठीक है. எங்களுடைய டிரைவர் வந்து ரொம்ப திறமசாலி அண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் கொஞ்ச நேரம் வந்து எங்களெல்லாம் சேரப் பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் அவருக்குள்ளே 1000 டென்ஷன் இருந்ததை உணர முடிஞ்சுது. ஹெல்ப்லைனில் கால் பண்ணும்போது எப்போ இதெல்லாம் கிளியர் ஆகும்னு எங்களுக்கு ஐடியா கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஹெல்ப்லைனில் மாறி மாறி ஹஸ்பண்டோட நம்பர்லேருந்து, டிரைவர் நம்பர்லேருந்து, என்னோடய நம்பர்லேருந்துன்னு மாறி மாறி நாங்கள் ஒரு 2 hours ஒரு தடவை பேனிக் ஆகும்போதெல்லாம், எங்களுக்கு டென்ஷன் ஆகும்போதெல்லாம் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தோம். இடையிடையில் கார்லேருந்து வெளியில் எப்படி வந்து அந்த ஸ்னோவுடைய தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். கொஞ்சம் நகர்ந்தது காரு. அப்பப்போ டிரைவர் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த வைப்பர் போட்டு அதுலேருந்து ஸ்னோஃபாலை வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கிறது, அங்கேருந்து ப்ரொடெக்ஷனுக்காக வந்தவங்க அங்கங்கே கொஞ்சம் ரோடை கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. சும்மா ஒரு 10 அடி நகர்ந்தது கார் அப்படின்னு நினச்சா திடீர்னு நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இடத்துலையே அப்படின்னு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எங்கள் டிரைவர் ரொம்பவே சாமர்த்தியமாக வண்டியை ஓட்டினாருன்னு தான் சொல்லணும். ஸ்கிட் ஆகாமல், அது தன்னை மீறி கண்ட்ரோலே இல்லாமல் வண்டி வந்து அப்படியே மூவ் ஆனதெல்லாம் பயமாக இருந்தது. நிறைய 2 வீலரில் வந்திருந்தவங்கெல்லாம் வண்டி அப்படியே விட்டுட்டு எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியல. அந்த 2 வீலர்லாம் ஃபுல்லாக மூடி மறைச்சிருந்தது. எங்கள் டிரைவர் பாருங்கள் எங்கள் காரை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கார். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வைப்பரை போட்டு அது என்ன தான் போட்டாலும் அவ்வளோ மேலே பனி கொட்டிக்கிட்டே கிடந்தது நான்ஸ்டாப்பாக. ஸோ அந்த பனியில் ஓட்டுறது அவ்வளோ கஷ்டம். அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து சுத்தமாக மறைச்சிது. ஸோ தன்னை மீறி வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை டிரைவர் வந்து கீழே இறங்கி ஃப்ரண்ட்டில் கிளியர் பண்ணுறதே வேலையாக இருந்தது. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். எங்களை சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவர் மேலே இருந்த பெரிய பாரமாக இருந்தது.
விடிய விடிய ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷனில் உட்காந்துருந்ததும் உள்ள ஹீட்டரில் மட்டுமே சுவாசிச்சுட்டு இருந்ததும் ரொம்பவே டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அடிக்கடி இருமல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஒரு மாதிரியான பயம் அதிகமாக ஆரம்பிச்சிது. எப்போ கிளியர் ஆகும் என்ன ஏதுன்னே தெரியல. 6 கிலோமீட்டர் தான் எங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸு. ஆனால் அந்த 6 கிலோமீட்டரை எப்படி கடக்கிறது, இன்ச் பை இன்ச்சு நகரக்கூடிய இந்த பாதையில் எப்படி போகிறது, தன்னை மீறி கார் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போய் இன்னொரு கார் மேலே மோதுறதெல்லாம் போகிற வழியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலே அவரோட காரு புது காராக இருந்தது, இன்னோவா நாங்கள் போன காரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காரில் ஃபியூயல் கூட தீர போகிற நிலமையில் இருந்தது. அவங்க ஹீட்ரு கூட போடாமல் உட்காந்துருந்தாங்க. அந்த குளிரில் நடுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது நினைக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ நினச்சி பார்த்தாலுமே அப்படி உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் எங்களுக்கு இப்போவும் தோணுது. आप जाओ जाओ निकालो निकालो निकाल निकाल बिस्तर आराम से ओ मित्रों इधर आओ ठीक है மணாலி அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே மறக்க முடியாத அனுபவமாக மாறிடுச்சு. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கிடச்சிருக்கலாம். நம்ம டூர் போகிறது முக்கியம் இல்லை, அந்த டூரை எந்த கிளைமேட்டில் பிளான் பண்ணுறோம், என்ன மாதிரி சூழல் அங்கே நிலவுது அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டூரை பிளான் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய ரிசார்ட் தியாராவுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்த அனுபவம் தான். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் நாங்கள் காருக்குள்ளேயே உட்காந்துருந்தோம். முதல் நாள் 2 மணிக்கு போய் உட்காந்தது, மறுநாள் 3-4 மணிக்கு தான் நாங்கள் எங்களோட ரிசார்ட்டுக்கு வந்தோம். இந்த கார் தான் எங்களை காப்பாற்றினது, இந்த டிரைவர் தான் எங்களோட லைஃப்பை சேவ் பண்ணி கொடுத்தாரு. இந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே மறக்க முடியாத அனுபவமாக மாறின மாதிரி நீங்கள்லாமும் இதிலிருந்து ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ டூர் பிளான் பண்ணும்போது நம்மளுடைய சேஃப்டியையும் மனசில் வச்சு தான் பிளான் பண்ணணும். கேம்ஸ் அட்வென்ச்சரஸாக நம்ம இருக்கோன்ற பேரில் நம்ம லைஃப்பை வந்து பணயம் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.